ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. எப்பொழுதும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் டில் ஆயில். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 3 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றி பண்ணால் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்குங்க. இப்போ இதில் எண்ணெய் காஞ்சதும் இங்கே பாருங்க, நான் இன்னைக்கு வெள்ளை கத்திரிக்காய் தான் 6 எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பெருசும் சின்னதுமா கிடைச்சது. உங்களுக்கு ஒரே சைஸ்ல சின்ன கத்திரிக்காய் கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வெள்ளை கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன். எந்த கத்திரிக்காயில் பண்ணாலும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காவெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெய் காஞ்சதும் அதில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு நான் 6 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் அந்த காம்பு கூட கட் பண்ணாம போடுவாங்க. நான் எல்லாமே கட் பண்ணி முழு கத்திரிக்காவை இப்படி 4ஆ கட் பண்ணி 6ஆ கட் பண்ணி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை ஆகட்டும், ஒரு 2 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுக்கலாங்க. ரொம்ப கருக்க வேண்டாம். அகைன் நம்ம திருப்பி வேக போடுவோம். ஓரளவுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ கடுகு, உளுத்த பருப்பு 1 டீஸ்பூனுங்க. ஒரு பீச்சு மெத்தி சீடு எடுத்து வச்சுருக்கேன். 2 வத்தல் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் 3 கொத்து கருவேப்பிலை, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டவ்வாக நம்ம ஹையில் வச்சுக்கலாம். தாளிக்கும் போது ஹையில் வச்சுக்கலாங்க. நான் 25 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயமும் போடலாம். பெரிய வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. நான் 25 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்குங்க குழம்பு. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி எடுத்ததும் அடுத்தது 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் வதக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணது நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்துருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காய தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் எடுக்குங்க. இது வதங்க, இந்த தக்காளியெலாம் நல்லா வதங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கணுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு இந்த அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க. இதை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான மசாலா கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதி வந்ததும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. 3 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேங்க. அது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லா இருக்குங்க. இல்லை உங்களுக்கு தண்ணியாக தேவைன்னா தண்ணியாக கூட வச்சுக்கலாங்க. உங்கள் இஷ்டம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நான் மிளகாத்தூள் மீடியமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. இந்த மசாலா கொஞ்சம் வெந்து கொதி வரட்டும். நான் அந்த மசாலா ஆட் பண்ண தண்ணி தான், இன்னும் தண்ணி நான் நிறைய ஆட் பண்ணல. இது கூடயே நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து தேங்காய் ஒரே துண்டு அரைச்சி ஊற்றணுங்க. அப்போ நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ணிக்கலாங்க.
அந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு உரைப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் இதை ஆட் பண்ணியாச்சு, பிரிஞ்சால்லாம் ஆட் பண்ணியாச்சு, எண்ணெயில் வதக்குனது. இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் இனி தேங்காய் ஊற்றணுங்க. பாருங்க, நான் எண்ணெய் கத்திரிக்காய் போட்டதும் ஒரே ஒரு தேங்காவும் ஜீரகமும் அரைச்சி இதில் ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆகுதுங்க. தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் பாருங்க. எப்படி பாருங்க, சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஆயில் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இன்னும் ஆயில் பிரிஞ்சு வந்துருங்க. இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. சாப்பாடோடய சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே சாதத்துல கீ ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க. இந்த டிஷ் உங்க வீட்டில் பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே.